வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்ச கோட் படத்தை நேத்திக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தளபதியோட படம் அப்படிங்கறதுனால வழக்கம் போல இந்த படத்துக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருந்தது. படத்துக்கு 80% பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்கறாங்க. மற்றபடி நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாமே சோசியல் மீடியால தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த், MS தோனி, அஜித்தோட ரெஃபரன்ஸ், SK என்ட்ரி அப்படின்னு சொல்லி படத்துல பல சம்பவங்களை வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கறத நியூஸ் மீடியால இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாவே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்ல 5000 ஸ்கிரீன்ஸ்க்கு மேல நேத்து கோட் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல 38 கோடியும், தெலுங்குல 3 கோடியும், ஹிந்தியில 1.7 கோடியும் கலெக்ட் பண்ணி இந்தியால மட்டும் கோட் படம் 43 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கறத நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க. தளபதியோட முந்தைய படமான லியோ படம் ஃபர்ஸ்ட் டேல வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 140 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருந்தது. அந்த ரெக்கார்டை கோட் படம் பிரேக் பண்ணல. தளபதியோட பிகில் படத்தையும் AGS தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அந்த படத்துக்கு அபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் கொடுக்கல. கோட் படத்துக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். கலெக்ஷன் வைஸ் தனுஷோட ராயன், உலகநாயகனோட இந்தியன் 2 இந்த 2 படங்களுக்கு தான் இந்த வருஷத்துல ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா தளபதியோட இந்த கோட் படத்துக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா தளபதி விஜய் ஹைச் வினோத் டைரக்ஷன்ல அவரோட லாஸ்ட் படத்துல ஒர்க் பண்ண போறாரு. படத்தோட ஷூட்டிங்கை அக்டோபர்ல தொடங்க போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க.